கைஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரியல்மியோட C65 அப்படின்ற இந்த ஒரு 5G ஃபோனை பற்றி தான் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போக்கோவில் வர மாதிரி ரியல்மியில் எப்பயுமே எல்லோ தான் வரும். ஐக்யூ பொறுத்த வரைக்கும் பிளாக் கலரில் வரும். இது வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6GB ரேம் 128 வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருவாங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துங்க. இது வந்து 4GB ரேம் வேரியண்ட்டுமே இருக்குது. அண்ட் தென் 6GB ரேம் வேரியண்ட்டுமே நமக்கு வந்து இருக்குது. பின்னாடி ஸ்பெக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5Gயோட 6nm ப்ராசஸர் கொடுத்துறாங்க சிப் செட்டு. அண்ட் தென் ஒரு திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.8mm திக்னஸ் இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 16.94 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது, 6.6 இன்ச்சஸ் சொல்லலாம். அண்ட் தென் ஒரு 120 ஹெர்ட்ஸ்க்கான டிஸ்பிளேவும் 50 மெகாபிக்சலான ஏஐ கேமரா வந்து கொடுத்துட்றாங்க. ஏஐ தான் போட்டுருவாங்க எல்லாத்துலேயுமே. இப்போ ஓகே, வாங்க பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் இது மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது, இதை எடுத்து வச்சுருவோம். ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதே நம்ம சைடில் வச்சிடலாம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது எத்தனை வாட்ஸ்ன்றதை நான் டெக்ஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுறேன், ஏன்னா இதில் எதுவும் மென்ஷன் பண்ணிடல. மேக்ஸிமம் ஒரு 33 வாட்ஸுக்கான அடாப்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் விஓசி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஓகே, சொல்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு C-type கேபிள் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் இருக்குது இந்த கேபிளுமே. USB to C-type கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ரியல்னு இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சிம் எஜெக்டர் சிம்பிள் போட்டிருக்கு. ஹியர் வெல்கம் டு த ரியல்மி ஃபேமிலி போட்டு இங்கே சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து நமக்கு ஒரு டிபியூ கேஸ் இருக்குது. அண்ட் தென் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. டிபியூ கேஸ் வந்து இந்த எல்லோவிஷ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி டிபியூ கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் குவாலிட்டி வைஸ் ஓகே தான். இந்த மேலேயுமே வந்து நமக்கு எட்ஜஸில் ஒரு பம்ப் இருக்கும். ஸோ கீழே வைக்கிறப்ப இதாகாமல் இருக்க. பின்னாடியுமே ஒரு இது ஏறின மாதிரி இருக்கும் பெண்டு. ஸோ கேமரா வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். கீழே வந்து நமக்கு ஆடியோ போர்ட்டையுமே சரி, சார்ஜ் போர்ட்டையுமே சரி, ரெண்டுத்தையுமே வந்து நம்மளால் க்ளோஸ் பண்ணி வச்சுக்க முடியும். டெஸ்ட்டு எதுவும் போகாமல். ஸோ நல்ல கேஸ் தான் இது, நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஃபோனுக்கு வரும். ஃபோனை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ஒரு மார்பிள் டிசைனில் சூப்பராக வந்து இருக்குது. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கேமரா பம்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அதில் வந்து எல்இடி. ஸோ ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். இது வந்து டம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரிபிள் கேமரா செட்டப்பும் கிடையாது, டியூவல் கேமரா தான். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், சென்சாரு 50 மெகாபிக்சலுக்கு ஒன்று தெரியுது. இன்னொன்று வந்து அல்ட்ரா வைடு அது போல் இல்லாமல் ஒரு சும்மா நார்மலான ஒரு லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க 8 மெகாபிக்சலுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு செல்ஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கேமரா போட்டிருக்கு. ஸோ அது வந்து ஒரு டீசெண்டான ஃபோட்டோஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் என்ன ப்ரைஸ் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்தளவுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்சார்ஸ் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நார்மலாக விஷுவலாக தெரியுது, கேமராவில் தெரியுமான்னு தெரில. அங்கே வந்து 2 சென்சார்ஸ் இருக்குது. அது நல்லாவே வந்து சென்ஸ் பண்ணுது. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கீழே வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு ஆடியோ ஜாக் இருக்குது, மைக் கொடுத்துறாங்க. அது பக்கத்துலேயே வந்து C போர்ட் சார்ஜிங்கிறதுக்கு அண்ட் ஸ்பீக்கர் கிரில்லுமே வந்துருக்கு. டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிம் எஜெக்டர் டாப்பில் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்ட் பண்ணி ஸோ டியூவல் சிம் போட்டுக்கலாம். இல்லைனா ஒரு சிம்மு ஒரு சிம் கார்டு இல்லைனா வந்து மெமரி கார்டு ஒன்று போட்டுக்கலாம். அந்தமாதிரி போட்டுக்கலாம். டியூவல் சிம் கிடையாது. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு மைக், செகண்டரி மைக் வந்து கொடுத்துறாங்க. IR பிளாஸ்டர் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பவர் பட்டன் ப்ளஸ் வால்யூம் பட்டனுமே கொடுத்துட்றாங்க. பவர் பட்டனும் இருக்குது, வால்யூம் பட்டனுமே வந்து கொடுத்துட்றாங்க. அதில் வந்து பவர் பட்டன் வந்து நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதை வச்சு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அசஸ் பண்ணிக்க முடியும். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்க முடியாது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. கொடுக்குறாங்க ஒரு சில பிராண்டில், பட் இவங்களால் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியாது. டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு ஃபோன் வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய அந்த சில்வர் கோட்டட் க்ரீன், அதாவது சில்வர் க்ரீன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு க்ரீன் கலர் கேமரா சுற்றி ஒரு பம்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு அது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த சைடில் ப்ளைனாக இருக்கிறது கொஞ்சம் ஃபோனுக்கு வந்து ஒரு நல்ல இதாக இருக்குது. அண்டு பாக்ஸி டிசைன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப கர்வியாக இல்லாமல் நல்லாயிருக்கு கையில் வந்து பிடிக்கிறதுக்கு. ஸோ கிராப் பண்ணுறதுக்கும் ஒன்றும் ஸ்லிப் ஆகிற மாதிரி அந்த ஒரு ஃபீலுமே இல்லை. சைல் ஃபுல்லாக வந்து மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து பிளாஸ்டிக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இவ்வளோ தான் வந்து பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபோனில் இன்டீரியரில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட பீக் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவுட்டோரில் இந்த அளவுக்கு தான் வந்து பிரைட்னஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. விஷுவலாக தெரியுது. இப்போ வந்து நான் வந்து ஒரு உங்களுக்கு தெரியும் வெயிலில் தான் இருக்கேன். ஸோ இந்த டைம்லையுமே நமக்கு வந்து விசிபிளாக தான் இருக்குது டிஸ்பிளே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்தளவுக்கு.
நெக்ஸ்ட் இதோட ரெஃப்ரெஷ் ரேட் நான் சொன்ன மாதிரி 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டு. ஸோ ஸ்மூத்தாகவே இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் அதில் வந்து ஃபீல் பண்ண முடியல. ஆனால் ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் வேணும்னா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ரியல்மியோட யூஐ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து சாஃப்ட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. ரியல்மியோட 5.0ன்றது சாஃப்ட்வேர் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா RMX 3997 14.01526 அப்படின்ற இந்த மாடல் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு என்ன வெர்ஷனில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு 14 வந்து வருது அவுட் ஆஃப் தி பாக்ஸ். உங்களுக்கு இன்னும் ஒரு 1 இயர் + 2 இயர் வந்து வரும். ஸோ அது எந்தளவுக்கு வரும் தெரியல. 15 வரைக்கும் வந்து என்னோடன்னு நினைக்கிறேன். ஸோ ஆண்ட்ராய்டோட 14 தான் இருக்குதுலேயுமே வந்து. ஸோ 14 தான் வந்து வரும். கடைசி அப்டேட் வந்து December 5 வந்து வந்திருக்கு. இது ஒன்றும் நம்ம அப்டேட் பண்ணால் வந்து அப்டேட் ஆகும். அண்டு விர்ச்சுவல் ரேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். விர்ச்சுவல் ரேம் ஆக்சுவலாக யூஸ் பண்ண தேவை வேண்டிய அவசியமே இல்லை. 4GB விர்ச்சுவல் ரேமே வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு என்ன இருக்குது பார்க்கலாம். ஸ்டோரேஜ் நான் சொன்ன மாதிரி 128GB ஸ்டோரேஜ் நல்லா வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணுது உங்களுக்கு. அண்ட் டிஸ்பிளே குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹியூஜான டிஸ்பிளே தான். நான் வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு யூடியூப்பில். ஹை குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 1440/60 ஃபீஸில் வந்து நம்மளால் வீடியோஸ் வந்து பார்த்துக்க முடியும். எவ்வளோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன், பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து வீடியோ குவாலிட்டி நமக்கு வந்து இருக்குது. நார்மலாக ஹியூமன் விசிபிள் ஐஸில் வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது குவாலிட்டி. பட் என்னால் ரிஃப்ளெக்ஷனால் உங்களுக்கு கிளியராக வந்து காட்ட முடியல. நெக்ஸ்ட்டு சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து நமக்கு இந்த ஃபோனோட ஆடியோ குவாலிட்டி இருக்குது. ஓகே, வீடியோ எப்படி இருந்துச்சு, ஆடியோ எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்லியிருப்பேன். கேமிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளால் நெக்ஸ்ட்டு கெஸ்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையா வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வால்பேப்பர்ஸுமே நிறையா வந்து நம்ம கொடுத்துட்றாங்க. இதில் போய்ட்டு நம்ம வால்பேப்பர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்க வால்பேப்பர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது அதுவுமே. அண்ட் தென் லேஅவுட்ஸுமே நம்மளால் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். 5:4 6:4 இதெல்லாம் அப்ளை பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வின்கெட்ஸுமே நிறையா இருக்குது. ஸோ இதில் எது வேணுமோ நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இஷ்யூஸ் எதுவுமேலாம் நல்லாயிருக்கு. ஸோ மல்டி டாஸ்கிங்க்குமே நமக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து தருது. ஸோ எதுவுமே எந்த பிரச்சனையும் கிடையாது. கேமிங்க்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் கேண்டி க்ரஷ் அது போல் வந்து விளையாடிக்கலாம். அண்ட் ஃப்ரீ ஃபயரும் விளையாட முடியும். அந்தளவுக்கு ஃப்ரீ ஃபயர் கிராஃபிக்ஸ் தரலையே, அதனால் அது வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். அண்டு ஸ்க்ரீன் டைம் அசஸ் பண்ணுறது, இந்த ரெட்மியில் வர்றது, ஐக்யூவில் வர்றதுலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே கலந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. டிஸ்பிளேவில் பெசல்ஸ் ரொம்ப வந்து நமக்கு தெரியல. மேலெல்லாமே நல்ல ஒரு பெசல்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் இதில் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து பஞ்ச்-ஹோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இதுதான் இந்த பட்ஜெட் ரேஞ்சில் நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க. மோட்ரோவில் வந்து அந்த ஒரு மாடலில் வந்து இது போல் வந்து டிஸ்பிளே இருக்கும். கீழே கொஞ்சம் பெசல் அதிகமாக இருக்குது. பட் இதுவே ஓகே தான், நல்லா தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதுக்குமே வந்து ஐபி ரேட்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அது அந்தளவுக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்வெட் ப்ரூஃப் மாதிரி தான் வந்து ஆக்ட் ஆகும். மற்றபடி அந்தளவுக்கு பெரிய ஒரு ஐபி ரேட்டிங்லாம் வந்து கிடையாது. எனக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பேட்டர்ன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்பிள் பேட்டர்ன் இருக்கும். அண்ட் இங்கே ரியல்மின்றது வந்து க்ளோவாகவும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு இந்த பேட்டர்ன் ஆக்சுவலாக வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து நெக்ஸ்ட்டு கேஸ் போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குது பாருங்கள் ஃபோனு. அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நமக்கு இந்த இடத்த வந்து ரெண்டுத்தையுமே வந்து கவர் பண்ணிவிடும். ஸோ டெஸ்ட்டு வந்து உள்ளே போக வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம இப்போ ஃப்ளாட்டாக வைக்கிறோன்றப்ப அங்கே எதுவும் இருக்குது. ஒரு லைட்டாக ஒரு இது ஏற்றின மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேஸ் தான். ஸோ வேறு கேஸ் நீங்கள் வாங்குற வரைக்கும் இதை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. பிடிக்கிறதுக்குமே நல்ல கிரிப்பியாக இந்த இடத்துல ஒரு ஷார்ப்பான ஃபினிஷ் இருக்குது. ஸோ நல்லா வந்து கையிலே வந்து ஃபோன் இருக்கும். மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பில் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க கேஸை பொறுத்த வரைக்கும். சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அது எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ரெஸ்பான்ஸ் வைஸ் நல்லா தான் இருக்குது. நம்ம அதிகமாக அது வந்து பெருசாக வந்து இஷ்யூ சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காது சென்சாரை பொறுத்த வரைக்கும். பட்டு கொஞ்சம் ஈரமான கையில் வைக்கிறப்ப கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்குது. பட் ஓகே தான் இந்த சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்தது. ஏற்கனவே போக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா M3லாம் லான்ச் பண்ணியிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் கொடுத்த ஃபியூச்சர் இப்போ வந்து இதுலேயும் கொடுக்க முடியல, ஏன்னு தெரியல. அப்போ வந்து 11K 12Kக்கே வந்து 6GB ரேமில் 128GB ரோமில் நல்ல கேமரா குவாலிட்டியோட நல்ல ஒரு ப்ராசஸர் போட்டு ஸ்னாப்ட்ராகன் போட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட ப்ராசஸர் என்னென்னு பார்த்தீங்கன்னா
மீடியாடெக்கோட ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு ஃபோனாக தான் எனக்கு தெரியுது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நல்ல ஒரு ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் என்ன ப்ரைஸு அப்படின்றதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணிக்கங்க. அண்டு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோனை பற்றி எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு எதனா டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.